எனது மனம் கவர்ந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் எழுதிய காவிரி மண்ணின் நேற்றைய மனிதர்கள் நூலிலிருந்து மற்றுமோர் அவரது படைப்பை இன்று வாசிக்கிறேன். எது கண்டும் மருளாத இதயம், எவருக்கும் பணியாத உறுதி, தோல்வியே அறியாத வாழ்க்கை, வளம் குன்றா வயல்வெளி, பூத்தலும் காய்த்தலும் பழுத்தலும் ஓயாத தோட்டங்கள் பெற்றிருந்தவர் வீரப்பத்தேவர். வீட்டின் தாழ்வாரத்தில் தேக்கு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். மனைவி மரகததாட்சி பின்னே நின்றாள். கணக்கர் கைகட்டி நின்றார். அவருக்கென்று உள்ள பணிகளை வீரப்பத்தேவர் கூறினார். விடைபெற்று சென்றார். எதிர்பார்த்தபடியே வில்வண்டி வாசல் முகப்பில் வந்து நின்றது. பழனியப்ப பண்டாரம் இறங்கினார். கையில் பையோடு வந்தார். கும்பிட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் களக்காடு பண்ணை மணித்தேவர் வரப்போகும் நற்செய்தியை உரைத்தார். மரகததாட்சி அடுப்படி சென்றால். சமையல் வேளையில் இறங்கினால். 2 பெண்கள் துணை புரிந்தனர். அறுசுவை உணவுகள் வேக்காட்டில் மணக்கத் தொடங்கின. பையன் முருகையின் அடுப்படி வந்தான். வடை ஒன்றை எடுத்து மென்றான். வேதனையோடு பார்த்தார் அன்னை. தனது கணவனின் மாவீரத்தில், திறமையில், நிர்வாகத் திறனில் 1000ல் 1 பங்கு கூட இல்லாத தன் பிள்ளையை நினைத்து வருந்தினாள். திருமண பேச்சு வெற்றிகரமாக முடிய வேண்டுமே எனும் ஏக்கத்தில் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். களக்காடு வில்வண்டியோடு வந்து நின்றன புரணி காளை மாடுகள். மணித்தேவரும் அவரது மனைவியும் இறங்கி வந்தனர். எதிர்கொண்டு அழைத்தனர் வீரப்பத்தேவரும் அவர் மனைவியும். குழைந்து வணங்கினார் மணித்தேவர். எதிர்வணக்கம் செய்தார் வீரப்பத்தேவர். அத்தனை பண்ணையாருமே கீழையூர் பண்ணையார் தோற்றத்தில் பெருமிதம் கொண்டனர். காட்டு வேங்கை போன்ற அவரது நடை உடை பாவனைகளில் அயர்ந்து போயின. ஆனால் அவரின் ஒரே பிள்ளை நேர்மாறாக பிறந்தான். தனக்கு பிறகு அவன் வலிமையோடும் வளமையோடும் வாழ கருதித்தான் மணித்தேவரிடம் சம்பந்தம் போட முடிவெடுத்தார். மணித்தேவருக்கு 5 பையன்கள் பஞ்சபாண்டவர் போல அமைந்தனர். ஒரே பெண் காமாட்சி. அவளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் 5 மைத்துனர் துணையும் விழுதுகளாகும் என்பதே வீரப்பத்தேவரின் கணக்கு. பண்ணையை நடத்த பணம் மட்டும் போதாது, பராக்கிரமம் வேண்டும். பேசத் தொடங்கினார். பழனியப்ப பண்டாரம் இடையிடையே இணைப்பு வார்த்தைகளை பொருத்தினார். பையனை மட்டுமல்ல, இந்த பண்ணையையும் உங்கள் மகள் காமாட்சியிடம் ஒப்படைக்கிறேன். உங்கள் 5 பையன்களும் இணைந்து பார்த்து கொள்ளட்டும். சிம்மம் போல் முழங்கினார். மணித்தேவர் கலங்கிய கண்களோடு எழுந்து வந்தார். வீரப்பத்தேவரின் கைகளை பற்றினார். நல்ல நாள் பார்க்கப்பட்டது. முகூர்த்த ஓலை எழுதப்பட்டது. திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. சில மாதங்கள் சென்றன. வளைகாப்பிற்கு பிறந்தகம் போனால் காமாட்சி. உடன் வரும்படி செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார் வீரப்பத்தேவர். பற்றின் காரணமாக 2 நாள் கழித்து அனுப்பலாம் என்று சகோதரர்கள் முடிவெடுத்தனர். மணித்தேவரும் ஒப்புக்கொண்டார். வளைகாப்பு முடிந்தது. மாமியார் மரகததாட்சி, மாப்பிள்ளை முருகையன் மட்டும் கீழையூர் வீட்டுக்கு வந்தனர். மருமகள் காமாட்சி அவர்களுடன் வரவில்லை. தன்னை கேட்காமல் அவர்கள் முடிவெடுத்தது தவறு என்று ஆத்திரப்பட்டார் வீரப்பத்தேவர். உடன் தலையாரியை அழைத்து வர சொன்னார். தான் ஆள் அனுப்பிய பின்னர் தான் காமாட்சி கீழையூர் வர வேண்டும் என்று சொல்லி வர சொன்னார். விரிசல் ஏற்பட்டது. காமாட்சிக்கு மகன் பிறந்தான். வளர்ந்து கொண்டிருந்தான். 5 வயது வந்தது. சுவடி தூக்கினார்கள். அப்போதெல்லாம் கிராமங்களில் பள்ளிக்கூடங்கள் கிடையாது. பண்ணையை விட்டு பிள்ளைகளுக்கு வீடு தேடி வந்து ஆசிரியர் தமிழ் சொல்லித் தருவார். பாடங்கள் பயிற்றுவிப்பார். ஒரு நாள் ஆசிரியர் பையனிடம் தகப்பனார் பெயர் கேட்டார். தெரியவில்லை என்றான். மகா சுட்டி பயல். தாயிடம் வந்தான். தந்தை பெயர் கேட்டான். அழுதான். தாத்தாவிடம் ஓடினான். அப்பாவை பார்க்கும் ஆசையை வெளியிட்டான். அவன் தோற்றத்தில், சுறுசுறுப்பில் வீரப்பத்தேவரின் சாயல் கண்டு பூரித்தார் களக்காட்டார். மாமாவிடம் சென்று தனது ஊரில் கொண்டு போய் விடும்படி கேட்கலானான். எல்லோரும் கூடினர். ஒரு முடிவெடுத்தனர். வீரப்பத்தேவர் எதுவும் செய்வார் என்ற அச்சம் எல்லோரையும் மலைக்க வைத்தது. ஒரு வில்வண்டியில் தாயும் பிள்ளையும் ஏறினர். பாரவண்டி பின்னால் நின்றது. அது நிறைய அரிவாள், கத்தி, ஈட்டி போன்ற ஆயுதங்கள் இருந்தன. 50 அடியாட்கள் வரிசையாய் நின்றனர். புறங்கை கட்டியவாறு வந்து நின்றார் மணித்தேவர். கீழையூரார் கொடியவர், பேரனை எதுவும் செய்ய மாட்டார். என் மகளுக்கு ஆபத்தென்றால் எதுவும் செய்து மீட்டு வாருங்கள் என்றார். வண்டிகள் புறப்பட்டன. அடியாட்கள் தொடர்ந்தனர். கீழையூர் அடைந்தனர். காமாட்சி வண்டியில் இருந்து கொண்டு மகனை இறக்கி விட்டாள். உள்ளே துணிவோடு போனான். தேவர் எதிர்பட்டார்.
தோற்றம் கொண்டு யாரென உணர்ந்தார். யாருடா நீ? கேள்வி எழுப்பினார். நான் தாண்டா உன் பேரன். பையனின் பதில் அதிர வைத்தது. அணைத்து தூக்கினார். நிலவரத்தை யூகித்து கொண்டார். மருமகளை வீட்டுக்குள் அழைத்தார். எல்லோருக்கும் விருந்து வைத்தார். தீங்குகள் பயிலும் மனங்கள் திருந்தவும் பயில்வதுதான் சிறப்பு.